அல்லாஹு தஆலா மனிதர்களாகி நம்மை படைச்சிருக்கிறான். நாம ஹியூமன்ஸ். அல்லாஹ் மனிதர்களை எப்படி படைச்சான்? முதல் தடவையா அல்லாஹ் படைச்சது எப்படி? மண்ணுல இருந்து, கிளேல இருந்து அல்லாஹ் படைச்சான். அவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மண்ணுல அல்லாஹ் ஆதமை படைத்தான். அவங்க தான் முதல் மனிதர். அவங்களுக்கு முன்னாடியும் அல்லாஹ் தஆலா நிறைய படைப்புகளை படைச்சிருக்கிறான். அந்த படைப்புகளில் அல்லாஹ் மலக்குகளையும் படைச்சிருக்கிறான். மலக்குகள் எப்படி படைச்சான்? அல்லாஹ் ஒளியிலிருந்து, லைட்ல இருந்து படைச்சான். அந்த லைட் எப்படி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம நினைக்கிற மாதிரி சன்லைட், மூன்லைட் நாம எதை நினைக்க முடியாது, டியூப் லைட் அல்ல. அல்லாஹ் தஆலா வெளிச்சத்திலிருந்து, லைட்ல இருந்து மலக்குகளை படைச்சிருக்கான். ஓகே, அவங்கள நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அவங்க நம்மை சுத்தி வராங்க போறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள படைச்சிருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்துல அவங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்திருக்கிறான். அந்தந்த வேலைகளை எல்லாம், பொறுப்புகளை எல்லாம் அவங்க செய்துகிட்டே இருக்கிறாங்க. மலக்குகளை மட்டும் அல்லாஹ் படைக்கல, ஜின்களையும் படைச்சிருக்கிறான். ஜின்களை அல்லாஹ் நெருப்புலேருந்து படைச்சிருக்கிறான். நெருப்பு, ஃப்ளேம்ஸ், ஃபயருடைய ஃப்ளேம்ஸ். அப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் இல்லையா? எரியும் போது அப்படி நெருப்பு அப்படியே அவருடைய நாக்கு மேலே அப்படியே ஃப்ளேம்ஸ் வரும் இல்லையா? அந்த ஃப்ளேம்ஸில் இருந்து தான் அல்லாஹ் ஜின்களை படைச்சிருக்கிறான். ஜின்களையும் நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்க முடியாது. அவங்க உருவம் மாறுவாங்க. அவங்க வேற வேற ஷேப்பில், ஒரு பாம்பு மாதிரி, ஒரு நாய் மாதிரி, அல்ல ஒரு மனுஷன் போல, இப்படி அவங்க பல ஷேப்பில் இருப்பாங்க. வானத்தில் பறப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது அல்லாஹ் படைச்சதுலேருந்து. அப்போ மனிதர்களை நம்ம நேரில் பார்க்குறோம். ஆடு, மாடு, கழுதை, குதிரை, யானை, வானம், பூமி, கடல், மீன் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் மலக்குகளை பார்க்க முடியாது, ஜின்களை பார்க்க முடியாது. மலக்குகளை பற்றி, ஜின்களை பற்றி ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு மெசேஜ் வரணும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தனியாக வஹி இறக்குறானா, மெசேஜ் சொல்கிறானா? இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பான், அல்லது அல்லாஹு தஆலா அவருடைய நபியின் மூலம் அவங்களுடைய வார்த்தையில் சொல்லியிருப்பான். அப்போ அல்லாஹ் சொல்ல, நபி தன்னுடைய வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஹதீஸ். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேர்ட்ஸை தவிர எதுவுமே இல்லை குர்ஆனில். நம்ம ஓதுகிறோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறோம்னா, பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் கூட அல்லாஹ் இறக்கி இருக்கிற வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேர்ட்ஸ் தான். ஓகே, அது குர்ஆன். குர்ஆனில் நாம் மலக்குகளை பற்றி, ஜின்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லி இருக்கிற வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதான் ஹதீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணால் பார்க்க முடியாத மலக்குகளை பற்றி, ஜின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலையும், அல்லாஹ்வுடைய நபி அவங்களுடைய வார்த்தையில், ஹதீஸ்லையும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்டதில் தான் அல்லாஹ் மலக்குகளை எதிலிருந்து படைச்சான்னு இப்போ நான் சொன்னேனே, வெளிச்சம், நூறு, லைட்லேருந்து படைச்சான். அதே மாதிரி ஜின்களை அல்லாஹ் நெருப்புலேருந்து, அதோடைய ஃப்ளேம்ஸ் கொழுந்து விட்டு எரியும், அதோடைய நெருப்புலேருந்து படைச்சான் அப்படின்னு சொன்னேனே. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் படைச்சானே, எப்படி படைச்சிருக்கிறான், அவங்க மலக்குகள் எப்படிப்பட்டவங்க, ஜின்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய நமக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ஸ்டோரிஸ் நிறைய குர்ஆன்லேயும் இருக்குது, ஹதீஸ்லேயும் இருக்குது. அந்த குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இருக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கண்ணுக்கு தெரியாதது, நம்முடைய காதுக்கு கேட்காதது, நாம் தொட்டு உணர முடியாது, ஃபீல் பண்ண முடியாத எவ்வளோ விஷயங்கள், உண்மையான விஷயங்கள், நாட் இமேஜினரி, ஜஸ்ட் நாட் லைஸ், பொய்கள் இல்லை, கற்பனை இல்லை, உண்மையான விஷயங்கள். ஆனால் நமக்கு தெரியாதது தான். ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் ஆதமை படைச்சான், மண்ணிலிருந்து படைச்சான் அப்படின்னு சொன்னேனே, இதுவும் அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அல்லாஹ் படைச்ச நேரத்தில் என்ன நடந்துச்சு, படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்போ ஆதம படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா மலக்குகளையும் படைச்சிருந்தான், ஜின்களையும் படைச்சிருந்தான்னு இப்போ சொன்னேனே, இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதனால தான் குர்ஆனை புரிஞ்சு படித்தோம்னா நிறைய ஸ்டோரிஸ் நமக்கு தெரியும், உண்மையான ஸ்டோரிஸ். ஹதீஸை புரிஞ்சு படித்தோம்னா நிறைய உண்மையான ஸ்டோரிஸ், உண்மையான விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லை,
ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் நமக்கு நிறைய லெசன்ஸ், நிறைய புத்திமதிகள், அட்வைஸ் இருக்கும். லெசன்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்முடைய லைஃபுக்கு தேவையான நிறைய கைடன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் பிடிச்சுக்கிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு மக்களை எல்லாம் கெடுக்கிறதுக்கு எப்பவுமே அவன் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தனை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் ஒரு ஜின், கண்ணுக்கு தெரிய மாட்டான். அல்லாஹ் நெருப்பால அவனை படைச்சிருக்கிறான். அவன்தான் ஆணவம் பிடிச்சு பெருமை அடிச்சுக்கிட்டு எதிரியா நமக்கு இருக்கக்கூடிய முதல் ஜின். ஜின்கள்ல ஷைத்தான்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. தெரியுமா? ஆமா, ஜின்கள்ல முஸ்லிம்களும் உண்டு, காஃபிர்களும் உண்டு. காஃபிர்னா அல்லாஹை வணங்காதவங்க. அல்லாஹவை வணங்காம இருக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹுக்கு கட்டுப்படவே மாட்டாங்க, ஹராம செய்வாங்க. இப்படிப்பட்டவங்களும் உண்டு. எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்க, அது போல இந்த ஜின்கள்ல முஸ்லிமா இருக்கிறவங்க அல்லாஹ்வை வணங்குவாங்க, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் சொன்னதை கேட்பாங்க. ஏன் அவங்களும் குர்ஆனை ஓதுவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வை வணங்கிட்டு அவங்க இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. புரியுதா? ஜின்கள்ல யாரு அல்லாஹ்வை வணங்காம, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாம, ஒபே பண்ணாம, அநியாயமான பாவமான காரியங்களை செய்யறாங்களோ அவங்களத்தான் ஷைத்தான்கள் நம்ம சொல்லுவோம். ஷைத்தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஜின்னுல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஹராமான காரியத்தை செய்யக்கூடாததையெல்லாம், ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்களா இருக்கலாம், பிதத் செய்யறவங்களா இருக்கலாம், எப்படி பாவங்கள் ஏதோ செய்யறவங்களா இருக்கலாம், இப்படி எத்தனையோ வேலைகளை செய்யறவங்கள தான் ஷைத்தான்கள் சொல்லுவோம். ஏன் மனிதர்கள் கூட இந்த மாதிரி செய்யறவங்கள நம்ம சரியான ஷைத்தான் அப்படி சொல்றோம் இல்லையா? ஏன்னா ஷைத்தான் வேலையை செய்யறது யாருன்னா, ஷைத்தானா இருக்கக்கூடிய ஜின்ல இருக்கிறவங்க என்ன தப்பானதுல செய்யறாங்களோ அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறவங்க தப்பானது செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஜின்ல இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் இந்த மனிதர்களை கெடுக்கிறதுக்கு தொடர்ந்து வேலை செய்துக்கிட்டே கண்டினியூவா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாம என்ன செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கிறோம். அல்லாஹ் எங்களை காப்பாத்துன்னு கேட்கிறோம். எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அஊது, அல்லாஹ் எங்களை காப்பாற்று, என்னை காப்பாற்று, நான் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன். பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன். மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு நான் கேட்கிறேன். ஷைத்தானை விட்டு அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன். அர் ரஜீம், துரத்தப்பட்ட விரட்டப்பட்ட அவனை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். இப்ப விரட்டப்பட்டவன் சொன்னேன்ல, துரத்தப்பட்டவன் சொன்னேன்ல, இப்படி துரத்தப்பட்ட முதல் ஜின், முதல் ஷைத்தான் ஆணவம் பிடிச்சு ஈகோவோடு, ஈகோ நீயா நானா பாத்துறோம், நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள் அப்படின்னு அல்லாட்டியே, அல்லாவுக்கு முன்னாடியே அல்லாஹ் நான் பெரியாளு, நான் சிறந்தவன், ஐ ஆம் கிரேட், நான் அவரை விட சிறந்தவன், அவனை விட சிறந்தவன், இப்படியெல்லாம் ஆணவத்தோடு பெருமையோடு கிபிரு, இப்படி பேசின முதல் ஜின், முதல் ஷைத்தான் யார் தெரியுமா? இப்லீஸ். அவனுக்கு பேர் இப்லீஸ். அவன்தான் முதலா அல்லாஹ் துரத்தி அடிச்சு இந்த பூமிக்கு இறக்கப்பட்டவன். இவனுடைய ஸ்டோரியில ஒரு முக்கியமான ஸ்டோரி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இவனுடைய ஸ்டோரியில இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இவனுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன்னா இவன் நிறைய அநியாயங்களை, நிறைய பாவங்களை, நிறைய ஹராமான விஷயங்களை, நிறைய பேரை கெடுத்து கொண்டே இருக்கிறான். முஸ்லிம்களையும் கெடுக்கிறான், காஃபிர்களையும் கெடுக்கிறான், எல்லா மனிதர்களையும் கெடுக்க பார்க்கறான், ஜின்களையும் கெடுப்பான். ஜின்கள்ல நல்லவங்களா இருக்கிறவங்க, அல்லாஹ் வணங்குறவங்கள அவங்களையும் கெடுக்க பார்ப்பான். இந்த வேலையெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறான் இல்லையா? அதனால தான் அவனை ஷைத்தான்னு சொல்றோம். அவனுக்கு பேர் இப்லீஸ்ன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இவன் நிறைய பிரச்சனைகளை செய்துகிட்டே இருக்கிறான். அதனால நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்டு நாம எப்பவுமே துவா செய்துகிட்டே இருக்கிறோம். அதனால தான் ஆயத்துல் குர்சி ஓதணும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஆயத்துல் குர்சி. அதனால தான் அல்லாஹ்விட்ட நம்ம பாதுகாப்பு கேட்டு இந்த ஷைத்தான்களை விட்டு நம்ம துவாக்கள் செய்கிறோம். இப்போ கேளுங்க,
அல்லாஹு தாலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் களி மண்ணிலிருந்து படைச்சான்ல, அல்லாஹ் படைச்சிட்டு என்ன செய்தான்னா, சொர்க்கத்துல அவங்களுடைய உடம்ப அப்படியே விட்டுட்டான். அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் எப்படி ஆதமை படைச்சான் அப்படிங்கிற ஸ்டோரிலாம் நான் நிறைய முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரிக்குள்ள போகல, ஏன்னா டைம் நிறைய போயிடும். நான் இங்கே இப்லீஸ் எந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அவன் எப்படி இங்கே என்ன வேலை செய்தாங்கிறது மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஆதம அல்லாஹ் படைச்சது நம்முடைய வாவக்கடைய பிளேலிஸ்ட்லேயே வந்து நபிமார்கள் வரலாறுன்னு இருக்குது. அதில் போய் பாருங்கள். அதில் ஆரம்பத்தில் நியர்லி 80 வீடியோஸ் இருக்கும். அதில் ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சதை பற்றிலாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி ஆரம்பத்திலேருந்து இருக்கு. அதில் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ ஷார்ட்டா என்ன சொல்றேன்னா, ஆதமை அல்லாஹ் படைச்சான் களி மண்ணில் இருந்து. ஆதமுக்கு உடம்பு கொடுத்துட்டான். எப்படி இருக்கும் உடம்பு? ஒரு மனித உடம்பு. ஓகே, இப்போ நம்ம மனிதன்னா எப்படி இருக்கிறோம்? இப்போ ஒரு தலை, 2 கை, செஸ்ட், அப்படி உடம்பு, அப்புறம் செஸ்ட் கீழே வயிறு, வயிறு அப்புறம் கீழே இடுப்பு, அப்புறம் 2 கால்கள். தலைனா முகம் இருக்குது, ஓகேயா, 2 கண் இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ஒரு மூக்கு, 2 காது, அப்படியே உடம்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் களி மண்ணில் அல்லாஹ் படைச்சானே, அப்படி படைச்ச நேரத்தில் 60 முழம் அப்படின்னா ஒரு கோகனட் ட்ரீ, ஒரு தென்னை மரம் பார்க்குறோம்னா எவ்வளோ ஹைட் இருக்குது, அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க. பனைமரம் எவ்வளோ ஹைட் இருக்கும், அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய உயரத்தில் அல்லாஹ் தஆலா களி மண்ணில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைச்சிட்டான். இப்போ நம்மை மாதிரிலாம் அல்லாஹ் அவங்கள படைக்கல. ஏன் நாமெல்லாம் எப்படி? நாமெல்லாம் ஒரு பேபி, ஒரு குழந்தையா பிறக்கிறோம். நம்முடைய அம்மாவுடைய வயிற்றுலேருந்து பிறக்கிறோம். அதுக்கு பிறகு வளர ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இப்போ நான் இந்த உருவத்தில், நான் இந்த ஷேப் எனக்கு வந்திருக்குன்னா, நான் குழந்தையா தான் முதல்ல இருந்திருப்பேன். ஆனால் இப்போ வளர்ந்து அதே மாதிரி தான் எல்லாரும். அப்போ இந்த மாதிரிலாம் நாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு குழந்தையா, அவங்களுக்கு ஒரு அம்மாலாம் இல்லை. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேன், அவங்க தான் முதல் மனிதர். அவங்களுக்கு முன்னாடி மனிதன் யாரையுமே அல்லாஹ் படைக்கல. அதனால அவங்களுக்கு அம்மாவும் இல்லை, அத்தாவும் இல்லை. களி மண்ணிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா அவங்கள படைச்சான். அப்போ உடம்ப அல்லாஹ் தஆலா அந்த ஷேப், ஒரு சூரத்னா ஷேப், ஒரு தோற்றம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தி அழகான தோற்றத்தில் படைச்சான். அதனால தான் பாருங்க, மனிதர்களா நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்துருக்கிறான். நமக்கு தலை, 2 கை, ஒரு ஷேப், அழகான ஷேப் இது. அதில் ஆம்பளைங்களுக்கு ஒரு ஷேப்பு, பெண்களுக்கு லேடிஸ்க்கு ஒரு ஷேப்பு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அழகில் படைச்சிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. எல்லாருமே அழகானவங்க தான், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கேளுங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல தான் அவங்களுடைய உடம்ப அப்படி களிமண்ணா படைக்கும் போது அது வந்து ஈரமா அந்த களிமண்ணை குழைச்சு அதுல உருவம் ஷேப் அப்படியே வடிச்சு அப்படி கை, காலு, மூக்கு, வாயு எல்லாத்தையும் முழுசா கொடுத்து அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த ஈரமா இருக்கக்கூடிய மண்ணை அப்படி உடம்பா ஆக்கி அப்படியே சொர்க்கத்துல விட்டுட்டான், ஜன்னத்துல. எஸ், அந்த ஜன்னத்துல இப்லீஸும் இருந்தான், தெரியுமா? ஜன்னத்துல அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்ப படைச்சு அப்படி ஜன்னத்துல விட்டுருந்தான் இல்லையா, அப்ப அங்க இப்லீஸும் இருந்தான். முதல்லயே அல்லாஹ் தஆலா ஆதமை படைக்கிறத பத்தி மலக்குகளுக்கு சொன்னான். மலக்குகளோடு அதே ஜன்னத்துல வந்து இப்லீஸும் இருந்தான். அவன் ஒரு ஜின்னு தான். அவன் அப்ப சொர்க்கத்துல தான் இருந்தவன், தெரியுமா? ஷைத்தான் அவன் முதல்ல தங்கி இருந்த இடம், அல்லாஹ் அவங்கள கண்ணியமா அவனை வச்சிருந்த இடம் சொர்க்கம்தான். இப்லீஸ் அங்கே இருந்தான். ஆதமை படைக்கிறத பத்தி அல்லாஹ் சொன்னப்பவே அவனுக்கு மனசுல என்ன, யாரோ ஒரு மனிதனை படைக்கிறாங்களாம் அல்லாஹ், நான் பெரிய ஆளு, எனக்கு போட்டிய இன்னொருத்தனா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஈகோ மனசுல இருந்துச்சு. சரி, என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்திலே தான், அப்படி நினைப்புல தான் அவன் இருந்தான். என்ன ஆச்சுன்னா, அல்லாஹ் ஆதமுடைய உடம்பு அப்படி ஜன்னத்துல அப்படி களிமண் கிளேல 60 முழத்துக்கு அப்படி படைச்சு விட்டு வச்சிருந்தான்ல, அந்த உடம்பு அப்படி காயுது. ஏன்னா ஈரமா இருந்த உடம்பு காய்ந்து அப்படி இறுகி உடம்பு அப்படி தட்டினா சத்தம் கேட்கும், டன் டன் சத்தம் கேட்கும். அப்படின்னா என்ன, எம்டியா இருந்துச்சு உடம்பு இருக்குதே தவிர அந்த உடம்பு உள்ள எல்லாம் மண் இல்லை. அந்த ஷேப் தலையிலிருந்து கால் பாதம், நம்முடைய ஃபீட், தலையிலிருந்து நம்முடைய கால் பாதம் ஃபீட் வரைக்கும் முழுசா அல்லாஹ் தஆலா படைச்சா, அந்த படைச்ச உடம்பு ஆதமுடைய உடம்பு எம்டியா தான் இருக்கும், உள்ள எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அதனால தட்டினா டன் டன் சத்தம் கேட்கும், உள்ள ஓட்டை இருக்கும்.
அப்ப பாருங்க, கண்ணு, வாய், மூக்கு இது எல்லாமே அப்போ தட்ட சத்தம் கேட்கிற அளவுக்கு ஓட்டையா இருக்கிற உடம்பத்தான் ஆதமுக்கு அல்லாஹ் முதல்ல கொடுத்திருந்தான். இன்னும் உயிரை அல்லாஹ் கொடுக்கல. புரியுதா? அப்போ இப்லீஸ் வந்தான். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறத நம்முடைய நபிக்கு சொல்லியிருக்கிறான். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இங்க கேளுங்க. லம்ம ஸவ்வரல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னா, ஆதமை அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்த போது தரக்கஹு மாஷா அல்லாஹு ஐயத்துருகஹு, அல்லாஹ் அவன் நாடிய காலம் வரைக்கும், அவன் எவ்வளோ காலம் விரும்பினானோ அவ்வளவு டைம் பீரியட் அப்படி அந்த உடம்ப அப்படியே விட்டுட்டான். படைச்சிட்டான், அப்படியே விட்டுட்டான். அது கிளேல அந்த மண்ணிலேயே அப்படி இருக்கு. என்ன நடக்கு தெரியுமா? ஃபஜஅல இப்லீசு, இப்லீஸ் வந்தாங்க. யதீஃபு பிஹி, பார்த்தான், இப்படி உடம்ப பார்த்தான், இப்படி பார்த்தான். யதீஃபு பிஹி, அப்படியே சுத்தி சுத்தி வந்தான், சுத்தி சுத்தி பார்த்தான் உடம்ப. பார்த்தான், அப்படி நல்லா கவனிச்சான். ஓ, இதுதான் ஆதமா, இவர்தான் முதல் மனிதரா? இப்படி பார்த்தான். எந்தொரு மாஹுவ, நல்லா கவனிச்சான். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு, இப்படி கண்ணு எல்லாத்தையும் பார்த்தான். மூக்கை பார்த்தான், மூக்கு ஓட்டை, ஓ ஓட்டை இருக்குது. வாயை பார்த்தான், கை காலு எல்லாத்தையும் பார்த்தான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா கவனிச்சு பார்த்தோன்னு உள்ள எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா பார்க்குறான். அப்புறம் நல்லா பார்த்தோன்னே அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, வயிறு இருக்கு. இந்த படைப்புக்கு, இந்த மனித படைப்புக்கு வயிறு இருக்கு. வயிறு, அந்த வயிறு உள்ள எம்டியா இருக்குது. அப்போ வயிறுன்னு ஒன்று அல்லாஹ் கொடுத்துருக்குறான் இந்த படைப்புக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு, அரஃப அன்னஹு ஹுலிக ஹல்கன் லா யதமாலக், அவன் அந்த வயிறை பார்த்தவனே உன்னை புரிஞ்சுக்கிட்டானா. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ வயிறு இருக்குல்ல, இந்த படைப்பு தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியாது. அவ்வளவுதான். இது எவ்வளவு படைப்புனா ஒரு வீக்கான படைப்பு, தன்னை கட்டுப்படுத்திக்க. அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கட்டுப்பாடே அதுக்கு இருக்காது. பசியா தாங்காது, கோபமா அப்படி இந்த படைப்பு கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை கட்டுப்படுத்தாது, ஆசை வந்துருச்சா அந்த ஆசையை கட்டுப்படுத்தாது. இந்த படைப்புக்கு வயிறு இருக்குது. வயிறுனா பசி வரும். அப்ப பசி வந்துச்சுன்னா சாப்பிடணும்னு தோணும், ஆசை வரும். சரி, இப்போ கேளுங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். வயிறு இருக்குது, பசி வரும். பசி வந்துச்சுன்னா சாப்பிடணும் ஆசை வரும். ஆசை வந்துச்சுன்னா ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. சரியா? பாருங்க, நாமெல்லாம் சாப்பாடு ருசியாக இருக்குன்னா கொஞ்சம் கூட சாப்பிட்றோம், இன்னும் சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிடும் போது மட்டும் இல்லை, சமைக்கிற வாசம் வந்தாலே பசி வருது, பசிக்குது, வயிற்ற கிள்ளுது, சாப்பிடணும் இன்னும் அப்படின்னு சீக்கிரம் சாப்பிடலான்னு தோணும். அதாவது வாசத்தை நுகர்ந்தாலே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ கட்டுப்படுத்த முடியுது. அடுத்து சாப்பிடணும், சீக்கிரம் வைங்க வைங்க, பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒருத்தருக்கு பசி வந்துச்சு, ஆசையும் வந்துருச்சு, சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறோம். சாப்பாடுலாம் இல்லை, அப்படியே கோபம் வருது. சாப்பாடு இல்லையா, சாப்பாடு இல்லையா, கோபம் வருது. மனுஷன் கட்டுப்படுத்த முடியறதில்ல. சிலர் அந்த கோபத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இது நான் சாப்பாட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தில் இப்லீஸ் ஷைத்தான் புரிஞ்சுக்கிட்டானா, அன்னஹு அரஃப ஹுலிக ஹல்கன், அல்லாஹ் படைச்சிருக்கிற இந்த படைப்பு எப்படிப்பட்டது, லா யதமாலக், இது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கவே முடியாத ஒரு படைப்பு. கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இந்த படைப்பு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட படைப்பு தான் இதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வயிறு இருக்குது இதுக்கு அப்படின்ட்டு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படைப்பை நாம கட்டுப்படுத்துவோம், நாம இந்த படைப்பை கட்டுப்படுத்தி ஆதிக்கம் பண்ணி இந்த படைப்பை நாம எதிர்ப்போம் அப்படின்ட்டு இப்லீஸ் பிளான் பண்ணிட்டான்.
இதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை நமக்கு சொல்றாங்க. இமாம் முஸ்லிம் அவங்களுடைய 2611 ஹதீஸாக கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சா, இவன் ஒரு ஜின்னு, ஆதம் ஒரு மனிதர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க போகிறத பற்றி அல்லாஹ் முன்னாடி சொன்ன உடனே இவனுக்கு அது பிடிக்கல. இந்த ஜின்னுக்கு மனசெல்லாம் பெருமை இருந்துச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரை கொடுத்து முழு மனுஷனா, உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய, சதை இருக்கக்கூடிய, அப்படி தொட்ட சதை கில்னா வலிக்கும் அந்த மாதிரி உணர்வுகள்லாம் இருக்கக்கூடிய, பார்க்கிற பார்வைக்கு சக்தி, பேசுறதுக்கு சக்தி, கேட்கறதுக்கு சக்தி, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து முழு மனுஷனா அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிர் கொடுக்கப்பட்ட பிறகு ஜன்னத்துல தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன கட்டளை போட்டான் தெரியுமா? ஆதமுக்கு எல்லாரும் சஜிதா செய்யுங்கன்னு சொன்னான். ஆதமுக்கு சஜிதா செய்யணும்னா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு மரியாதை செய்யும்படி யாருக்கு சொல்றான்னு கேட்டா, மலக்குகளுக்கும் சொல்றான். ஜன்னத்திலேயே மலக்குகளோடு இருந்துகிட்டு இருந்த யாரு? இப்லீஸ். இவனுக்கும் சொன்னான். அல்லாஹ் இவனுக்கு சொன்னா, இவனுக்கு பெருமை வந்துருச்சு. இவன் மறுத்துட்டான், ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வோட இவன் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ், நான் ஆதமுக்கு சஜிதா செய்ய மாட்டேன், நான் பெரிய ஆளு, நான் சிறந்தவன். அல்லாஹ் இதை சொல்றான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று. இப்லீஸை தவிர எல்லாரும் சஜிதா செய்தாங்க. அதாவது மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்தாங்க, இப்லீஸ் சஜிதா செய்யல. ஏன்னா இவன் ஒரு ஜின்னு. இவன் சஜிதா செய்யல. இவன் என்ன செய்தான் தெரியுமா? அபா, அவன் மறுத்தான். வஸ்தக்பர, பெருமை அடிச்சான். கிப்ரு, பெருமை, தற்பெருமை வந்துருச்சு, பெருமை அடிச்சான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்கள்ல ஒருத்தனை ஆயிட்டான். அதாவது அல்லாஹ்வை நிராகரிச்சான், அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிச்சிட்டான். அவன் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறவன் தான். ஆனாலும் ஆதமுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் சொன்ன உடனே அந்த ஆர்டரை, அந்த கமாண்டை அல்லாஹ்வுடைய சொல்ல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி, ஒபே பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிர், அதனால காஃபிராக ஆகிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 34வது ஆயத்துல இதை சொல்றான். அப்ப அவனுக்கு ஆணவம் ஏன் வந்துருச்சு? ஆதம் பெரியவரா, நான் பெரியவரா அப்படின்னு. இப்போ அவன் மறுத்தான் இல்லையா? அல்லாஹ் அவனிடம் கேட்டான். قال ما منعك ألا تسجد إلا أمرتك. அல்லாஹ் கேட்டான், இப்லீஸே, நான் உனக்கு கட்டளை இட்டுட்டேன், ஆர்டர் போட்டுட்டேன், நீ சஜிதா செய்யாம இருக்கிறாயே, இதற்கு என்ன காரணம்? எது உன்னை தடுக்குது? ஏன் இப்படி நீ மறுக்கிற அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் கேட்டுதான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன் தான். ஆனா நாம அறியணும்ல. அப்ப அல்லாஹ் பல கேள்விகளை கேட்கிறான்னா அவனுக்கு தெரியலன்னு கேட்கறது இல்லை, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, நாமும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த கேள்வி கேட்ட உடனேயே அவன் பதில் சொன்னான். கால அன கைருன் மின்ஹு, அன கைருன் மின்ஹு, ஆதமை விட கைர், நான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன். ஹலக்தனி மின் நாரின், அல்லாஹ் என்னை நீ படைத்தாய், நெருப்பிலிருந்து படைத்தாய். என்ன? அல்லாஹ் என்னை நீ படைச்சது நெருப்பிலிருந்து. வஹலக்தஹு மின் தீன், வஹலக்தஹு மின் தீன், அல்லாஹ் ஆதமை நீ களிமண்ணிலிருந்து தான் படைத்தாய் அப்படின்னு சொன்னான். அதாவது நான் தான் பெரிய ஆளு, நான் நெருப்பு. சிலர் பேசிக்கிறாங்கல்ல, சொல்றாங்கல்ல, பெருமையில சொல்றது. நவுது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அந்த வார்த்தையில் அப்படி சொல்றவங்க சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்படி தாங்க பெரிய ஆளுன்னு சொல்லும் போது, நான் நெருப்பு தெரியுமா, நெருப்புடா. ஷைத்தான், இப்லீஸ் தான் இப்படிலாம் சொன்னான். இப்லீஸ் தான் முதல்ல நெருப்பு அப்படின்னு சொன்னவன். யார? தன்னை சொல்லிக்கிட்டான், நான் நெருப்புல இருந்து படைக்கப்பட்டவன் அப்படின்னு பெருமை அடிச்சான். சிலர் சொல்லுவாங்க, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, தெரியாது என்னை பத்தி
அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் இப்லீஸ் பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் ஷைத்தான் பேசுகிற வார்த்தை. நாம அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அல்லாவுக்கு முன்னாடி அல்லாஹ் தான் படைச்சவன், படைச்ச அல்லாட்ட அல்லாஹ் அதே அல்லாஹ் தான் கட்டளை போடுறான், ஒபே பண்ணணும்ல. அல்லாட்ட இவன் சொல்றான், நான் நெருப்புல இருந்து படைக்கப்பட்டேன். அல்லாஹ் நீ என்னை நெருப்புல இருந்து படைச்ச, ஆதம களி மண்ணுல இருந்தா படைச்ச, மண்ணு அவரு, நான் நெருப்பு அப்படின்னு சொன்னான். இந்த பெருமை அடிக்கிற வேலையெல்லாம் அல்லாவுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. அல்லாஹ் சொன்னா செய்யணும். நம்ம பெருமைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அல்லாஹ் தான் நம்மை படைச்சிருக்கிறவன். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொன்னா தெரியுமா? قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها فاخرج انك من الصاغرين. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா? அப்படியா என்னிடம் பேசுகிற, இங்கிருந்து நீ இறங்கு. ஃபஹ்பித், இறங்கிடு நீ. சொர்க்கத்துல இப்லீஸ் அப்ப இருந்தான் இல்லையா? சொர்க்கம் எங்க இருக்கு? மேல இருக்கு. பூமி எங்க இருக்குது? கீழே இருக்குது. அல்லாஹ் தஆலா இறங்குடான்னா, உன்னை துரத்துறேன் இறங்கி விடு அப்படின்னு என்ன, பூமிக்கு போயிடு, இங்க நீ இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னா, நீ பெருமை அடிக்கிறதுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொன்னான். இது சொர்க்கம், நான் சொல்றது நீ கேட்கணும், அதுக்குத்தான் உன்னை நான் படைச்சிருக்கிறேன். நீ பெருமை அடிக்கிறதா இங்க இறங்கி போயிடு, இந்த பெருமை அடிக்கிறதுக்கெல்லாம் இங்க பேச்சுறதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறு, ஃபக்ருஜ், கெட் அவுட் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொன்னா, நீ கேவலப்படக்கூடிய ஒருவனா ஆகி போயிட்ட அப்படின்னு சொன்னான். நீ கேவலப்பட்டு சிறுமி அடையக்கூடியவனா ஆகிவிட்டாய், உன்னை அப்படி ஆக்கிவிட்டேன் போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். கால, உடனே அவன் என்ன தெரியுமா கேட்டான்? அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு, எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து நீ எழுப்புவாயே அந்த மறுமை நாள், அந்த மறுமை நாள் வரைக்கும் அந்த பூமியில நான் இருக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கொடு. இந்த பூமியில் அவன் இருக்கிறான், இப்லீஸ், அவனுடைய படை ஷைத்தான்கள், ஜின்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த பூமியில. எவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க இங்க இருப்பாங்க தெரியுமா? யௌமி யுபஅஸூன், மறுமை நாள். அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்புவானே அந்த மறுமை நாளை அல்லாஹ் உலகத்தெல்லாம் அழிச்சு எழுப்புவானே அந்த நாள் வர்ற வரைக்கும் அவன் இங்க இருப்பான். ஏன்னா அல்லாஹ் அவனிடம் கேட்டான், அல்லாஹ்விடம் அவன் கேட்டான், அவகாசம் கொடு, நான் பூமியில நான் போனவனே செத்துறக்கூடாது. எப்படி? அல்லாஹ் மரணத்தை அவனுக்கு கொடுத்துட்டான்னா அவனுடைய டைம் முடிஞ்சிரும்ல. அவன் எதுக்கு கேட்டான் தெரியுமா? இங்க ரொம்ப காலம் இங்கே இருந்தா தான் எல்லாரையும் கெடுக்க முடியும். யாரையும் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பாவங்களை செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? ஷிர்க் பண்றாங்க, பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதோட பெரிய அநியாயம் இருக்க முடியுமா? அல்லாஹ் அல்லாததை வணங்குறத விட தௌஹீத் இல்லாம அழியறதுக்கு நாசமாக இருக்க முதல் காரணம் இந்த ஷைத்தான், இப்லீஸ் தான். ஷிர்க் பரவுறதுக்கு இவன் தான் காரணம். முஸ்லிம்கள்ட்ட பிதஅத் பரவுறதுக்கு இந்த ஷைத்தான், இப்லீஸ் தான் காரணம். அப்ப அவன் இங்க இருக்கணும்னா டைம் அவனுக்கு நிறைய வேணும், வயசு பெருசா வேணும், அவகாசம் நிறைய வேணும். அதைத்தான் அல்லாட்ட கேட்டான். கால, அல்லாஹ் சொன்னா, இன்னக மினல் முன்தரீன், உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு, அவகாசம் கொடுத்தவன்ல ஒருத்தன் உனக்கு. நீ அவகாசம் உனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு, நீ கேட்ட அளவுக்கு அந்த மறுமை நாள் வர்ற வரைக்கும் நீ இருந்துகோ அப்படின்ட்டான். உடனே அல்லாஹ்வோட அவன் சொன்னான், கால فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. அல்லாஹ் நீ என்னை வழி கெடுத்து விட்டதனால, அல்லாஹ் வழி கெடுக்கல, இவன் வழி கெடுத்துட்டு வழி கெட்டு போயிட்டு அல்லாஹ்ட்ட இவன் சொல்றான். அதனால தான் யாரோ ஒருத்தர் தான் வழி கெட்டுட்டு தான் பாவத்தில் செய்துட்டு, அல்லாஹ் என் விதியில இதுதான் எழுதி இருக்கிறான், என்னுடைய விதி இது, அதனால தான் நான் இந்த பாவம்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது இப்லீஸ் சொல்ற வார்த்தை. ஷைத்தான் தான் முதல் வார்த்தை, முதல் தடவை இதை சொன்னது. அல்லாஹ்வுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்னை நீ வழி கெடுத்து விட்டதனால்னு சொன்னான். அல்லாஹ் வழி கெடுக்கல, இவன் வழி கெட்டுட்டு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீ தான் என்னை வழிகேட்டில் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலேயே குறைய பழிய போட்டவன் இவன். அல்லாஹ்வுடைய என்ன சொல்றான்? நீ என்னை வழி கெடுத்துட்ட, நான் உன்னுடைய அடியார்கள் உன்னை வணங்கக்கூடியவங்க நேரான பாதையில போக விடாம அவங்க பாதையில குறுக்க வந்து உட்கார்ந்துக்குவேன் அப்படின்னா. நம்ம போற பாதை இல்லை இது. நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாழ்க்கை சிராத்துல் முஸ்தகீம் பாதை இருக்குல்ல, நேரான பாதை. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் கேட்குறோம்ல அல்லாட்ட. எங்க?
சூரா அல் ஃபாத்தியா ஓதும் போது அல்லாஹ் எங்கள் ரப்பே நேரான வழியில் செலுத்துவாயாக, அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம்னு அந்த பாதையில் அந்த நேர்வழியில் போக விடாத மாதிரி தடுத்துக்கிறதுக்காக ஷைத்தான் எப்பயும் வந்து உட்காந்துக்குவான். நம்மை கெடுக்கிறதுக்கு, என்ன நம்மை கொடையிருக்கு, நம்முடைய மைண்டில் தப்பான எண்ணம் போடுறதுக்கு, வசுவாசம் போடுறதுக்கு, நம்மை திருப்பி விடுறதுக்கு, நம்மை குழப்பறதுக்கு, நமக்கு ஃபித்னாவை கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வேலை செய்வான். அதைத்தான் அவன் அப்போயே சொன்னான், நான் போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு. சும்ம لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. நான் அவர்களிடம் அவங்களுக்கு முன்னே போய் கெடுப்பேன், பின்னே போய் கெடுப்பேன், ரைட் சைடு வலப்பக்கம் போய் கெடுப்பேன், இடப்பக்கம் போய் கெடுப்பேன், அவங்கள சுத்தி சுத்தி வந்து கெடுத்துக்கிட்டே இருப்பேன், வழி கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். ஆகவே அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை, இந்த ஆதமுடைய வாரிசுகளா பிள்ளைகளா மனிதர்கள் நிறைய பேர் வருவாங்களே, அவங்கள நிறைய பேர் உனக்கு ஷுக்கூர் பண்ணக்கூடிய, சஜிதா செய்யக்கூடிய, உன்னையே வணங்கக்கூடிய நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க, நன்றி கெட்டவங்களா ஆக்குவேன், அவங்கள கெடுத்து நாசமாக்குவேன் அப்படின்னா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிதான் அன்னைக்கு அவன் சொன்னான், இன்னைக்கு வரை செய்துட்டு தான். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கணும். நாம அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையில் இருந்தோன்னா அல்லாஹ்ட்ட நம்ம தப்பிச்சிருவோம். பாருங்க, இப்படி அவன் சொன்னான். கால ஹ்ருஜ், அல்லாஹ் சொன்னா மின்ஹா, வெளியேறி இங்க விட்டு, மதுமூமன் மதுஹூரா, சபிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கேவலப்பட்டு நீ போவ. லமன் தபிஅக மின்ஹும், நீ கெடுக்கிறையே யாரெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை பின்பற்றுவாங்களோ அந்த மனிதர்கள் ஆதமுடைய பிள்ளைகள்ல, லஅம்ல அன்ன ஜஹன்னம, அவங்கள அப்படியே ஜஹன்னம்ல ஜஹன்னம்னா என்ன? நரகம். அந்த நரகத்துல அவங்களை நிரப்புவேன். லஅம்ல ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், அவங்க எல்லாரையும் நானு ஜஹன்னம்ங்கிற நரக நெருப்புல நிரப்பி விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்கிற இந்த ஸ்டோரியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல இது எங்க தெரியுமா? சூரா அல் ஆராஃப் 7வது சூறாவது 12வது ஆயத்திலிருந்து 18வது ஆயத்து வரைக்கும் படிச்சு பார்க்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஆணவம் பிடிச்சி நீயா நானா பாத்துறோம், நான் பெரிய ஆளு, நான் உன்னை அடிச்சிருவேன், உன்னை கெடுத்துருவேன், உன்னை நான் விட மாட்டேன், நான் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீயா நானான்னு பாத்துருவோன்னு சொல்லிட்டு இறங்குனதுல இப்ப தொடர்ந்து எப்பவுமே வேலை செய்துட்டு இருக்கிறதுல முதல் ஆள், ஆரம்பத்துல இதுக்கான வேலையை ஆரம்பிச்ச முதல் ஆள் யார் தெரியுமா? அவன் ஒரு ஜின், முதல் ஜின் அவன்தான் இப்லீஸ், ஷைத்தான். நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ ஆணவம் பிடிச்சு பேசுறது, பெருமை அடிக்கிறது, நீயா நானா பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஈகோவோடவே எதையும் பார்க்கறது, எப்பவுமே அல்லாவுக்கு நன்றி இல்லாம அல்லாவுக்கு அச்சம் இல்லாம இருக்கிறது, ஒருத்தர் வந்து அல்லாவுடைய கட்டளைனோ அந்த கட்டளைக்கு ஒபே பண்ணாம, ஆர்டருக்கு கீழ்ப்படியாம, மனசுக்கு நினைச்சது பெருமைக்கு வர்றது, அதெல்லாம் நினைச்சதுல செய்யறது, இது எல்லாமே ஷைத்தான் வேலை அப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த ஸ்டோரியில இன்னும் முக்கியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.